சர்வதேச அளவில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக முன்பதிவு செய்ய பொதுமக்கள் காலையிலிருந்தே நீண்ட வரிசையில் நின்று அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் இருந்து எமது செய்தியாளர் நந்தினி வழங்குவதற்காக இணைகிறார். நந்தினி, வணக்கம். பொதுமக்கள் எந்த மாதிரி அவதியடைந்து வருகிறார்கள்? விவரங்கள் வழங்கலாம். கண்டிப்பாக நிக்கிதா, குறிப்பாக சமையல் எரிவாயு சிலிண்டரின் தட்டுப்பாடு காரணமாக ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்ததிலிருந்து மற்றொரு சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கு குறைந்தது 25 நாட்கள் இருந்து வரும் நிலையில் தற்பொழுது தங்களது தொலைபேசி வாயிலாக முன்பதிவு செய்வதற்காக பொதுமக்கள் முற்பட்ட பொழுது அந்த முன்பதிவு தொலைபேசியானது துண்டிக்கப்பட்ட நிலையில் அதனை அடுத்து மையத்திற்கே முன்பதிவு செய்வதற்காக பொதுமக்கள் இன்று காலையிலிருந்தே நீண்ட வரிசையில் இருந்து வருகிறார்கள். அதனை நமது ஒளிப்பதிவாளர் ஹென்றி காண்பிக்க நம்மளால் நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக சர்வதேச அளவில் நிலவி வரும் போர் சூழல் மற்றும் அரசியல் மாற்றங்களால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன. இதனால் உள்நாட்டு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் பல முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதன்படி கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும் எரிவாயுவை பிற தேவைகளுக்கு பயன்படுத்தாமல் முழுமையாக வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிலிண்டர்கள் பதுக்கப்படுவதை தடுக்கும் விதமாகவும் கள்ளச்சந்தை விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் இந்த 25 நாட்கள் இடைவெளி விதிமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொலைபேசி மூலம் சிலிண்டர் முன்பதிவு செய்ய இயலாத சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் நேரடியாக கேஸ் முன்பதிவு மையத்திற்கு வந்து பதிவு செய்யும் நிலையானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை அடையார் பகுதியில் உள்ள கேஸ் முன்பதிவு மையத்தில் இன்று காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் திரண்டதால் சற்று பரபரப்பான சூழலும் நிலவி வருகிறது. குறிப்பாக தங்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு கிடைக்குமா என்ற அச்சத்திலும் பலரும் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழலானது நிலவி வருகிறது. மேலும் உலகளாவிய எரிபொருள் இறக்குமதி சிக்கல்களால் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனையை சமாளிக்க உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் விநியோக கட்டுப்பாடு ஆகிய இரட்டை நடவடிக்கை மேற்கொள்ளவுள்ளதாக மத்திய அரசு பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மூலம் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தற்காலிகமாக கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை அமைச்சகம் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது இன்று அடையாறில் இன்று காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று தங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா என்ற அச்சத்தில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் நின்று தங்களுக்கு கேஸை வாங்கி சென்று வருகிறார்கள். நிக்கிதா, விவரங்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி நந்தினி. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக முன்பதிவு செய்ய பொதுமக்கள் காலையிலிருந்தே நீண்ட வரிசையில் என்று அவதியடைந்து வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் இருந்து எமது செய்தியாளர் நந்தினி வழங்கியதை அண்மை செய்தியாக பார்த்தோம்.